சிம்மராசி முதல் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேண்டிக்கிறது இல்லை. சூரியனுடைய ஆதிக்கத்தை பெறக்கூடியவர் முதல் கிரகம். மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அஷ்டமச்சனி வர்றதுனால எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானம் தேவை, பொறுமை தேவை. அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் வாய் சவடாலுங்கிறத விட வேண்டாம். கவனமாக செயல்படுங்க. உங்களுடைய நேம கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களுக்குட்டியே மனச்சங்கலங்கள் மனக்கசப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பங்காளியும் பகையாளியாகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனாலங்கிறது கவனமாக கையாளக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 இருக்குது. அஷ்டமச்சனி சூரியனுக்கும் சனிக்கும் என்றைக்குமே பகை ஆகாது. ஸோ அதனாலங்கிறது சனி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்க. சனி பகவானுடைய கோயிலுக்கு போங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இது மாதிரி வழிபாடுகள் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். சூரியனுடைய வழிபாடும் அதிகமாக பண்ணுங்க. நன்றி.